இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு. யார் தலைமையில் நடந்திருக்குன்னு கேட்டா அந்த கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடக்கல. அந்த கூட்டத்தில் கூட்டணிக்கு போவது அப்படின்ற ஒரு முடிவை மாவட்ட செயலாளர்கள் சொன்னதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இவர்கள் கூட்டணிக்கு போவது உறுதி என்றால் இவர்கள் யாரோட கூட்டணிக்கு போக போகிறார்கள் என்பதை இப்போதே நாம் சொல்லுகிறோம். அவர்கள் பாஜகவோடு தான் கூட்டணிக்கு போக போகிறார்கள். திமுகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு மாற்று சக்தியை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு RSS ஏவி விட்ட தமிழக வெற்றி கழகம் அதன் திசையில் சரியாக பயணித்து இன்றைக்கு அவர்கள் கரெக்டா கூட்டணிக்கான இடத்திற்கு வந்து நிற்கிறார்கள். பாஜகவை விட நாம் மிக எச்சரிக்கையாக கையாள வேண்டிய ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம். அந்த கட்சியை ஒரு இடத்தில் கூட குறைந்தபட்சம் 10,000 வாக்குகள் கூட வாங்காமல் தடுக்க வேண்டியது பொதுமக்களுடைய மிக முக்கிய கடமை. 72 ராமரை தூக்கிட்டு வந்தது மாதிரி 2021 கந்த சஷ்டி கவசம் அப்படின்னு முருகனை தூக்கிட்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் ராமரை எங்க பயன்படுத்தி என்ன பண்ண முடியும்? அதிகபட்சம் தமிழ்நாட்டில் ராமர் வேஷம் போட்டுட்டு போனா ரோட்ல பாக்குறவன் பார்த்துட்டு ₹1 ₹2 பிச்சை போடுவான். இதை தவிர ராமருக்கு தமிழ்நாட்டில் வேற ஏதாவது மதிப்பு இருக்கா? திருப்பரங்குன்றம் தொகுதியில் பாஜகவை நிற்க சொல்லுங்க. தைரியம் இருந்தால் பாஜக நிக்கட்டும். பாஜகவின் சார்பாக இன்றைக்கு மருத்துவமனையில் இருக்கிறாரே ஹெச் ராஜா, அவர் பூர்ண குணமிருந்து மீண்டு வரட்டும். அவர் உடல் ஆரோக்கியத்தோடு இந்த தேர்தலில் திருப்பரங்குன்றத்திலேயே துணிவிருந்தால் நிற்கட்டும். நின்று ஜெயித்து காட்டட்டும். ஜெயிக்க கூட வேணாம், டெபாசிட் வாங்கி காட்டட்டும். முடிஞ்ச வாங்கி காட்டுங்க. சவால் விடுகிறோம். இந்த கூட்டத்தில் பாஜக சங் பரிவார் கூட்டங்களிடம் இருந்து அவர்களை எல்முன அளவு கூட தமிழ்நாட்டில் நுழைய முடியாமல் தடுத்து நிற்கிற ஒரு மாபெரும் சக்தியாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. தேர்தல் அடுத்த மாதம் நடக்க போகிறது உறுதி. ஆனால் இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை. எந்த கட்சியும் இதுவரை கூட்டணியை முழுமையாக பேசி முடிக்கவில்லை. எல்லா கட்சிகளும் திமுகவாகட்டும், அந்த பக்கம் NDA-வாகட்டும், மற்ற சில கட்சிகளும் கூட்டணியில் எந்த கட்சிகளை இணைக்கலாம், எவ்வளவு தொகுதி கொடுக்கலாம் என்று பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் முழுமையாக எந்த கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிக்கவில்லை. எந்த கட்சி எந்த தொகுதியில் நிற்கப் போகிறது, எந்த தொகுதியில் எந்த வேட்பாளர் நிற்கப் போகிறார், யார் அவரை எதிர்த்து போட்டியிடப் போகிறார்கள் என்பது இந்த நொடி வரை இன்னும் உறுதியாகவில்லை. தேர்தல் களத்தில் போட்டியிடுகிற வேட்பாளர்கள் யாரும், எந்த கட்சியும் எந்த வேட்பாளர்களும் இதுவரை தேர்தல் பிரச்சாரத்தை முறைப்படி தொடங்கவில்லை. ஆனால் ஒரு காலமும் தேர்தலில் போட்டியிடாத திராவிடர் விடுதலை கழகம் ஒரு வாரத்திற்கு முன்பே 10 நாட்களுக்கு முன்பே தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் ஏற்கனவே 20 கூட்டங்களுக்கு மேல் நடத்திவிட்டார்கள். தமிழ்நாடு முழுக்க இதுவரை நூற்றுக்கணக்கான கூட்டங்களை பல்வேறு மாவட்டங்களில், கிராமங்கள், நகரங்கள், பல இடங்களில் நடத்திவிட்டார்கள். தொடர்ந்து இன்னும் நடக்கப் போகிறது. ஒரு 1000 கூட்டங்களை குறைந்தபட்சம் நடத்துவது என்று முடிவு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேர்தலிலே போட்டியிடாத ஒரு இயக்கம், எந்த காலத்திலும் தன் கட்சியின் சார்பில் வேட்பாளர்களை, தன் அமைப்பின் சார்பில் வேட்பாளர்களை நிறுத்தாத ஒரு இயக்கம் ஏன் அரசியல் கட்சிகளுக்கு முன்பாக தேர்தலில் போட்டியிடுகிற கட்சிகளுக்கு, வேட்பாளர்களுக்கு முன்பாக முந்திக்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறது என்பதை உங்கள் சிந்தனைக்கு விட்டுவிட்டு எனது உரையை தொடங்குகிறேன். தோழர்களே, ஏன் அப்படி ஒரு நெருக்கடி பெரியார் இயக்கத்திற்கு ஏன் வந்தது? ஏன் பிரச்சாரத்தை, தேர்தல் பிரச்சாரத்தை மற்ற அரசியல் கட்சிகளுக்கு முன்பாக நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாடு எதிர்நோக்கி இருக்கிற ஆபத்துகள். ஆபத்துனா அதில் 2 ஆபத்தை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல நினைக்கிறேன். ஒன்று கல்வி, இன்னொன்று தமிழ்நாடு கட்டி காத்து வருகிற, 1 நூற்றாண்டு காலமாக கட்டி காத்து வருகிற மத நல்லிணக்கம். கல்வி அப்படின்னா என்ன பிரச்சனை? நம்ம வீட்டில் எல்லா பசங்களும் படிக்க போயிட்டு இருக்காங்க, காலேஜ் போகிறாங்க, என்ன பிரச்சனை அவங்களுக்கு? கல்வியில் ஒன்றும் பிரச்சனையே இல்லையாப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மையிலேயே பிரச்சனை இல்லையான்னு கேட்டால் 2020 பாஜக ஒரு பெரிய பிரச்சனையை தொடங்கி வச்சிருக்கு. 2020 புதிய கல்விக் கொள்கை ஒன்றை பாஜக கொண்டு வராங்க. நாடாளுமன்றத்தில் எந்த விவாதமும் இல்லை. அதன் மீது எதிர்க்கட்சிகள் யாரையும் விவாதம் சொல்ல விடவில்லை, கருத்துக்களை முன்வைக்க விடவில்லை. அமைச்சரவையை கூட்டி, கொரோனா பேரிடர் காலத்தில் அமைச்சரவையை கூட்டி புதிய கல்விக் கொள்கை என்ற ஒன்றை நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் என்று அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. அந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா, ஏற்கனவே இந்த கலை நிகழ்ச்சியில் எங்கள் தோழர்கள் சொன்னாங்க. புதிய கல்விக் கொள்கை ஒன்று அமலுக்கு வந்துவிட்டால், பல மாநிலங்கள் அமலுக்கு இருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் அமல்படுத்தப்படவில்லை. உறுதியோடு தமிழ்நாடு அரசு எதிர்த்து நிற்கிறது, அதை அமல்படுத்த மாட்டோம் என்று. ஏன், என்ன பிரச்சனை புதிய கல்விக் கொள்கையில் அப்படின்னா, புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்துட்டா 3வது படிக்கிற பையன், 3வது படிக்கிற பசங்க பொதுத் தேர்வு எழுதணும்.
5வது படிக்கிற பசங்க பொதுத் தேர்வு எழுதணும், 8வது படிக்கிற பசங்க பொதுத் தேர்வு எழுதணும், திரும்ப 10வதுல பொதுத் தேர்வு, 11வதுல பொதுத் தேர்வு, 12வதுல பொதுத் தேர்வு அப்படின்னு 12 வருஷத்துல 6 வருஷம் பொதுத் தேர்வு எழுதணும். 10வது படிக்கிற பையனுக்கு ஓரளவுக்கு ஒரு பக்குவம் இருக்கும், முதிர்ச்சி இருக்கும். 14-15 வயசு பையன் பொதுத் தேர்வு எழுதுறதுக்கு அவன் தயாரான மனநிலையில் இருப்பான். அவனால் அவன் நடத்தக்கூடிய பாடங்களை, ஆசிரியர் நடத்தக்கூடிய பாடங்களை உள்வாங்கிக் கொள்ள முடியும், புரிஞ்சுக்கிட்டு எழுத முடியும். ஆனால் 3வது படிக்கிற ஒரு குழந்தைக்கு பொதுத் தேர்வுனா என்னன்னு தெரியும், அதில் பாஸ் பண்ணாதான் நம்ம வாழ்க்கையே இருக்கு அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியுமா? இல்லை 5வது படிக்கிற குழந்தைக்கு தான் தெரியுமா? அந்த குழந்தை அதிகபட்சம் அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி தரலாம்? ஆகாய்க்கு எப்படி எழுதுன்னு எழுதி சொல்லி தரலாம், ABCD என்னன்னு சொல்லி தரலாம், ஆப்பிள் A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால், C ஃபார் கேட்னு சொல்லி தரலாம். அந்த குழந்தைக்கு அவ்வளோதான் கற்றுக் கொடுக்க முடியும். அந்த குழந்தையோடைய மன முதிர்ச்சி அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அந்த குழந்தைக்கு பொதுத் தேர்வு வச்சு அந்த குழந்தை ஃபெயில் ஆச்சுன்னா நீ அடுத்த வருஷம் திரும்ப 3வது தான் படிக்கணும், இல்லைன்னா வீட்டுக்கு போ அப்படின்னு துரத்துறது தான் புதிய கல்விக் கொள்கை. இப்படிப்பட்ட புதிய கல்விக் கொள்கை 3வது மட்டும் இல்லை, அடுத்தது ஏற்கனவே தோழர்கள் சொன்னது போல 12வது முடிச்சுட்டு அவன் நாளைக்கு எங்கேயாவது ஒரு ஆர்ட்ஸ் காலேஜோ இன்ஜினியரிங் காலேஜோ அல்லது மெடிக்கலோ படிக்க போகணும்னா அதுக்கு நீட்டு கியூட்டுன்னு என்னென்னமோ வித்தியாசமாக தேர்வுகளை கொண்டு வந்து அந்த தேர்வுலையும் பாஸ் பண்ணாதான் நீங்கள் நாளைக்கு காலேஜ் போக முடியும், டாக்டருக்கு படிக்க முடியும், ஒரு கலை அறிவியல் படிப்பில் சேர முடியும், என்ஜினியரிங் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை அந்த புதிய கல்விக் கொள்கையின் வாயிலாக ஒன்றிய பாஜக அரசு ஏவுகிறது. அதை தமிழ்நாடு கூடாது, எங்களுக்கு எல்லாமே கல்விதான், கல்வியில் தான் எங்களுடைய எல்லாமே அடங்கி இருக்கு அப்படின்னு உறுதியோடு எதிர்த்து நிற்குது. குறிப்பாக சொல்லணும்னா இவர்கள் பாஜக என்ன பண்ணுது, கல்வியிலிருந்து இந்த மக்களை வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்குது. 3வதுல வெளியனுப்பு, 5வதுல வெளியனுப்பு, 8வதுல வெளியனுப்பு, 10வதுல வெளியனுப்பு, 12வதுல வெளியனுப்பு, எப்படியாவது அவனை ஸ்கூல் கூட தாண்ட விடாம தடுத்து நிறுத்திடு அப்படின்னு திட்டம் போடுது. ஆனால் அதற்கு நேர்மாறாக தமிழ்நாடு அரசு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, கொரோனா காலத்தில் நிறைய பசங்க ஸ்கூலே மூடி இருந்தது. கொரோனா 2020 22 வரைக்கும் 3 வருஷம் பள்ளிக்கூடங்களை நடத்த முடியாத ஒரு சூழல் இருந்தது. அந்த சூழலில் கல்வி திறன் பாதிக்கப்பட்டு, கற்றல் திறன் பாதிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் திரும்பவும் படிக்க போறதுல ஒரு மிகப்பெரிய சிரமம் இருந்தது. பலர் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாத ஒரு நெருக்கடியில் இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வேணாம், உங்களுக்கு வீட்டுக்கே வந்து பாடம் சொல்லி தருகிறோம் என்று சொல்லி இல்லம் தேடி கல்வி என்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு அமல்படுத்தியது. அதன் காரணமாக ஒவ்வொரு பகுதியிலும் வீடு வீடாக வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு படித்த பட்டதாரி ஒருவரை நியமித்து அந்த பகுதி மாணவர்களுக்கு கற்றல் திறனை மேம்படுத்துகிற வேலையை, கிட்டத்தட்ட சொல்லணும்னா இந்த தனியார் டியூஷன் மாதிரி கவர்மெண்டே வீட்டுக்கு அந்த தெருவுக்கு ஒரு ஆளை அனுப்பி அந்த பசங்களுக்கு கற்றல் திறனை மேம்படுத்தி திரும்ப அவர்களை கல்வி கூடங்களுக்கு இழுத்தது. ஒரு பக்கம் பாஜக பள்ளிக்கூடங்களில் இருந்து மாணவர்களை வெளியே தள்ளுது, இன்னொரு பக்கம் திராவிட மாடல் அரசு மாணவர்களை பள்ளிக்கூடங்களை நோக்கி உள்ள இழுக்குது. அங்க மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை, அதற்கு பிறகும் எத்தனை முயற்சிகள், வெளியே அனுப்புறது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு வேற என்னென்னலாம் வழின்னு யோசிச்சு தமிழ்நாடு அரசுக்கு கட்டாய கல்வி சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. முன்னாடி இருந்த மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் சர்வசிக்ஷா அபியான் அப்படின்ற பேரில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, கட்டாய கல்வி சட்டம். அனைவருக்கும் 8ஆம் வகுப்பு வரையிலுமாவது கல்வியை உறுதி செய்வது, கட்டாய கல்வியை உறுதி செய்வது அப்படின்ற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அந்த திட்டத்திற்கு இப்ப இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி 2152 கோடி ரூபாய். அந்த பணத்தை நாங்கள் கொடுக்க முடியாது, அந்த பணத்தை நீங்கள் வாங்கணும், தமிழ்நாட்டுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் புதிய கல்விக் கொள்கையின்படி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த கட்டாய கல்வி சட்டத்திற்கான நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுப்போம் அப்படின்னு ஒரு டிமாண்டை ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஓப்பனா வைக்கிறாரு. எந்த அரசாங்கமும் இப்படிலாம் சொல்லாது, நீங்க இதை நிறைவேற்றினாதான் அதுக்கு நாங்கள் நிதியை கொடுப்போம் அப்படின்னு. அரசியலமைப்பு சட்டத்திலும் அப்படியெல்லாம் கிடையாது. ஆனாலும் வலிந்து இப்படி ஒரு டிமாண்டை வச்சாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் உறுதியோடு சொன்னார், 2152 கோடி ரூபாய் அல்ல, நீங்க 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம், ஏற்க முடியாதுன்னு சொல்லி அந்த 2152 கோடி ரூபாய்க்கான சுமையை தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியை கொடுத்துட்டு இருக்கு, ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுத்துட்டு இருக்கு, இடைநில்லாமல் ஊதியம் கொடுத்துட்டு இருக்கு. ஏன் மும்மொழி கொள்கையை அமல்படுத்த முடியாது அப்படின்னு தமிழ்நாடு யாராவது சொல்லுவாங்களா? நிதி கொடுக்குறேன்னு சொன்னா சரி நான் அமல்படுத்துறேன், நிதி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் நீ காசு கொடுத்தா கொடுக்காட்டி போ, நான் அமல்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா,
மும்மொழி கொள்கை என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு வட இந்தியா ஒரு மிகப்பெரிய உதாரணம். வட இந்தியாவில் அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக மும்மொழி கொள்கை எல்லா மாநிலமும் கிட்டத்தட்ட அமலில் இருக்கு. குஜராத், பீகார், யூபி, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் எல்லா மாநிலங்களிலும் மும்மொழி கொள்கை அமலில் இருக்கு. இவர்கள் சொல்லுகிற மும்மொழி கொள்கை என்ன சொல்றாங்கன்னா, மாணவர்களுக்கு எந்த பாடம் விருப்பமோ அந்த பாடத்தை மாணவர்கள் படிக்கலாம், அதற்கு எதுவும் தடை கிடையாது, மாணவர்களின் விருப்பம் தான் அதை முடிவு செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில் இவர்கள் மும்மொழி கொள்கை அப்படின்னு கொண்டு வந்த இடத்துல எல்லா இடத்துலையும் மூன்றாவது மொழியாக அவர்கள் திணித்தது இந்தியை. இந்திய திணிக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த புதிய கல்விக் கொள்கையை 2020 அமல்படுத்தின பிறகு முதலாக அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலம் கர்நாடகா. அமல்படுத்தின அடுத்த வருஷமே ஏற்றிக்கிட்டாங்க. 2021 அங்கே இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. அன்றைக்கு இருந்த கர்நாடகா பாஜக அரசின் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை மும்மொழி கொள்கையை அமல்படுத்தி அந்த மாநிலத்தில் இந்தியை கட்டாய பாடமாக்கினார். 6வது 7வது வகுப்புல கட்டாய பாடமாக்கினார். ஆனால் கட்டாய பாடமாக்கினதோட சரி, இந்திக்கு ஒரு டீச்சர் கூட போடல. எந்த ஸ்கூல்லையும் இந்தி டீச்சரே கிடையாது. ஆனால் இந்தி கட்டாயம்னு சொல்லி இந்திக்கு எக்ஸாம் வச்சு அந்த இந்தி பாடத்தில் போன வருஷம் 90,000 மாணவர்கள் தோல்வியடைந்தார்கள். 90,000 மாணவர்களை தோல்வியடைய செய்துதான் மும்மொழி கொள்கை செய்த இந்தியாவில் செய்த மிகப்பெரிய சாதனை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வந்துவிடக் கூடாது. ஒரு புரியாத மொழியை படித்து அதில் படித்து பாஸ் பண்ண முடியாம தமிழ்நாட்டு மாணவர்கள் திணறக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் மும்மொழி கொள்கையை ஒருபோதும் அமல்படுத்த முடியாதுன்னு உறுதியோடு நின்று தமிழ்நாடு எதிர்த்ததன் காரணமாக 2150 கோடி ரூபாயை தமிழ்நாடு இழந்திருக்கிறது. ஆனாலும் பரவாயில்லை என்று உறுதியோடு எதிர்ப்பதற்கு காரணம், தமிழ்நாடு அரை நூற்றாண்டுக்கு மேலாக இந்தியை பற்றிய, இந்தி திணிப்பை பற்றிய ஒரு நீண்ட நெடிய புரிதலை கொண்டிருக்கு. முதலா ஏன்னா இப்போ இவன் சொல்றான்ல, இதெல்லாம் புதுசு கிடையாது, ஏற்கனவே பண்ணதான் பட்டிட்டிங்கரிங் பண்ணி இங்கே தமிழ்நாட்டில் ராஜாஜி 50 வருஷத்துக்கு முன்னாடி 75 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரோ அதை தான் பட்டிட்டிங்கரிங் பண்ணி இப்போ புதிய கல்வின்னு கொண்டு வரான். ஏற்கனவே தோழர்கள் சொன்னது போல விஸ்வகர்மா யோஜனான்னு ஒன்று. அந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ராஜாஜி கொண்டு வந்த குலத்தொழில் திட்டம் தான். செருப்பு தைக்கிறவன் பையன் அரை நேரம் ஸ்கூல் படிச்சுட்டு மீதி அரை நேரம் போய் செருப்பு தைக்கணும். மண்பாண்டம் செய்கிற பையன் அரை நேரம் ஸ்கூல் படிச்சுட்டு மீதி அரை நேரம் போய் மண்பாண்டம் படிக்கணும். இந்த மாதிரி ஒரு வேலைக்கு தச்சு வேலை செய்கிறவங்க, கொள்ளர் வேலை, இந்த மாதிரி ஒரு வேலையை மீன் பிடிக்கிறவங்க ஒரு 20-21 வகையான தொழில்களை இது பண்ணி அந்த தொழில்களை செய்கிறவர்கள் எல்லாம் மீண்டும் அந்த தொழிலுக்கே போனால் மானியம் கொடுப்போம், வட்டியில்லா கடன் கொடுப்போம் அப்படின்னு ஒரு புதிய திட்டத்தை விஸ்வகர்மா யோஜனா அப்படின்ற பேரில் ஒன்றிய அரசு கொண்டு வருது. அது ஏற்கனவே ராஜாஜி கொண்டு வந்ததான புரிஞ்சுக்கிட்டு இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அதையும் எதிர்த்து நின்னது. இப்போ கல்வியில் தான் இப்படி அப்படின்னு கேட்டால் இது மாதிரியான கல்வியை விட்டு வெளியனுப்புறது மட்டும் இல்லை, இதை விட இன்னும் பல சூழ்ச்சிகரமான செயல்களை எல்லாம் இந்த 14 ஆண்டுகளில் பாஜக செய்திருக்கிறது. குறிப்பாக 2014 பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரை இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 62,000 அரசு பள்ளிகளை மூடியிருக்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 62,000 பள்ளிகளை இந்தியா முழுக்க மூடியிருக்கிறார்கள். 2018-19 15,51,000 இருந்த பள்ளிகளோட எண்ணிக்கை இப்ப வெறும் 14,81,000 2022 குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 62,000 பள்ளிகளை ஒன்றிய பாஜக அரசு பல்வேறு மாநிலங்களில், அதன் பாஜக ஆளுகிற மாநிலங்களில் குறைச்சிருக்காங்க. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், சத்தீஸ்கர், இப்படி பல மாநிலங்களில் அரசு பள்ளிகள் எல்லாம் இழுத்து மூடிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுக அரசு 2021 37,589 அரசு பள்ளிகளை இப்போ 2023-24 37,672 பள்ளிகளாக உயர்த்தியிருக்கு. கிட்டத்தட்ட 100 பள்ளிகளை 2 வருஷத்தில் கூடுதலாக கட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பக்கம் பாஜக பள்ளிக்கூடங்களை குறைக்குது, மாணவர்களை வெளியே அனுப்புது, நீ படிக்கவே கூடாதுன்னு தடுக்குது. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடங்களை புதுசாக கட்டி மாணவர்களை உள்ள வாங்கன்னு இழுக்குது. மாணவர்கள் உள்ள வரத்துக்கு என்னென்ன பண்ணும், இல்லம் தேடி கல்வியாகட்டும், காலை சத்துணவாகட்டும், என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுது. காலை சத்துணவுலாம் சாதாரண திட்டம் இல்லை. தோழர்கள் சொல்றது போல பல மாநிலங்கள் இன்னைக்கு அந்த திட்டத்தை காப்பி எடுத்து ஆந்திராவாகட்டும், கர்நாடகாவாகட்டும், டெல்லி ஆகட்டும் பல மாநிலங்கள் திட்டத்தை முன்னெடுக்கிற வேலைகளை செய்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த வேலையை செய்கிறார்கள் அப்படின்னா, இன்றைக்கு இந்தியாவிலேயே பெண்கள் வேலைக்கு போற எண்ணிக்கை எந்த மாநிலத்தில் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் அதிக பெண்கள் வேலைக்கு போறாங்க. கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 100 பெண்கள் வேலைக்கு போறாங்கன்னா அதுல 40 பேர் தமிழ்நாட்டிலிருந்து வேலைக்கு போற பெண்கள் அப்படின்னு பல்வேறு ஆய்வுகள் சொல்லுது. இப்ப தமிழ்நாட்டிலிருந்து வேலைக்கு போகிறார்கள் அப்படின்னா போகிறார்கள் அப்படிங்கிறது தமிழ்நாடு கிட்டத்தட்ட
ஒரு நூற்றாண்டு காலமாக பெண் உரிமை கருத்துக்களை பேசி மக்கள் மத்தியில் விதைத்து பெண்கள் படிக்கணும், பெண்கள் வெளியே வரணும், பெண்கள் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு சிந்தனையை இந்த மண்ணில் கட்டமைத்து இருக்கிறது. அதன் காரணமாக கலைஞர் ஆட்சி காலத்தில் 8வது வரைக்கும் படித்தா 5000 ரூபான்னு சொல்லி, அதுக்கப்புறம் அது இன்னைக்கு எங்கே வந்து நிற்குது அப்படின்னா, பெண்கள் கல்லூரிக்கு போனால் மாதம் 1000 ரூபாய், மாதம் ஒரு முறை 8வது வரைக்கும் படிச்சுட்டா அவங்க திருமணத்தின் போது 8000 ரூபாய் 5000 ரூபாய் வாங்கலாம் அப்படின்னு ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்பு கலைஞர் தொடங்கி வைத்த திட்டம் இன்றைக்கு பெண்கள் கல்லூரிக்கு போனாலே மாதம் 1000 ரூபாய், வருஷத்துக்கு 12000 ரூபாய், 3 வருஷ கோர்ஸாக இருந்தால் 36,000, 4 வருஷ கோர்ஸாக இருந்தால் 48,000 தருவோம்னு சொல்லி அந்த திட்டத்தை எவ்வளவு தூரம் வளர்த்தெடுத்து பெண்களை வெளியே கொண்டு வந்ததன் விளைவாக இன்றைக்கு பெண்கள் படித்துவிட்டு வேலைக்கு போகிறார்கள். பெரிய எண்ணிக்கையில் ஆண்களுக்கு நிகராக தமிழ்நாட்டில் பெண்கள் வேலைக்கு போகிறார்கள். ஒரு வீட்டில் ஆணும் பெண்ணும் 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போகிற போது காலையில் கிளம்பி அந்த பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதாகட்டும், அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதாகட்டும், எல்லாமே நெருக்கடி வரும்போது தமிழ்நாடு அரசு நீங்கள் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்களை மட்டும் அனுப்புங்க, அவர்களுக்கு சோறு போட்டு அவர்களை படிக்க வைக்க வேண்டியது எங்கள் கடமை என்று சொல்லி அந்த மாணவர்களை இழுத்து அவர்களுக்கு கல்வியை கொடுக்குது. அப்போ தமிழ்நாடு எப்படியெல்லாம் மாணவர்களை இழுத்து அவர்களுக்கு கல்வியை கொடுத்து அவர்களை முன்னேற செய்ய வேண்டுமோ அதற்கெல்லாம் முட்டி மோதி முயற்சித்து எவ்வளவோ திட்டங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழ் முதல்வன் இது மாதிரியாகட்டும், இப்போ நான் முதல்வன் ஒரு திட்டம் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நான் முதல்வன் திட்டத்தில் என்னென்ன திறன் மேம்பாட்டு பயிற்சி, உயர்கல்விக்கான வழிகாட்டல் பயிற்சி, வேலைவாய்ப்பு பயிற்சி அத்தனையும் கொடுத்து மாணவர்களை எப்படியாவது ஒரு அகில இந்திய தரத்துக்கு, ஒரு உலக தரத்திற்கான மாணவர்களை தயாரிக்க தமிழ்நாடு அரசு மோதிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜக கல்வி கனவையே சிதைத்து தமிழ்நாட்டு மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றி அவர்களை கல்வி அறிவற்றவர்களாக மாற்றுகிற ஒரு சதி வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆபத்தில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என்பது ஒன்று. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு ஒரு நூற்றாண்டு காலமாக பின்பற்றி கொண்டிருக்கிற ஒரு மத நல்லிணக்க உணர்வு. ஏன்னா அது இந்த தேர்தலுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறோம். கிட்டத்தட்ட 2வது முறையாக திமுக வரலாற்றில் ஆட்சி அமைக்கப் போகிற தொடர்ந்து ஆட்சி அமைக்கப் போகிற ஒரு சூழல் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு பிறகு இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. திமுக அரசு கொடுத்த திட்டங்களால் அப்படி ஒரு வாய்ப்பை இன்றைக்கு அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நிச்சயம் ஆட்சி அமைய போகிறது என்பது உறுதி. இதற்கு முன்னாடி எப்போ தொடர்ந்து அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள் அப்படின்னு சொன்னால் 1972 தொடர்ந்து 2வது முறையாக அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கட்சியின் திமுகவின் தலைவராக கலைஞர் பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைத்தார்கள். அந்த தேர்தலில் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு காலம் அப்படின்ற ஒரு சூழல் இன்றைக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த 1972 தேர்தலுக்கு முன்னாடி சேலத்தில் தந்தை பெரியார் ஒரு மிகப்பெரிய ஊடநம்பிக்கை ஒரு எதிர்ப்பு ஊர்வலத்தை நடத்தி ஒரு மாநாட்டை நடத்தினார். அந்த ஊர்வலத்திற்கு அன்றைக்கு இருந்த ஜனசங்கம், இன்றைக்கு இருக்கிற பாஜக தான் அன்றைக்கு ஜனசங்கமாக இருந்தார்கள். அந்த ஜனசங்கம் அந்த ஊர்வலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டுறாங்க. கருப்பு கொடி காட்டுறதற்கும் அன்றைக்கு கலைஞர் அரசு அனுமதி கொடுத்தது. கலைஞர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி பெரியார் ஊர்வலம் நடத்துகிறாரே, அது கருப்பு கொடி காட்டுனா அது தேவையில்லாத நெருக்கடிகளை ஏற்படுத்தாதா அப்படின்னு கேட்கும்போது கலைஞர் சொல்கிறாரு, இல்லையா கருப்பு கொடி காட்டட்டும், கருப்பு கொடி காட்டுனா பெரியார் அதை பார்த்துட்டு இன்னும் உற்சாகமாக வீரியமாக பேசுவார், காட்டட்டும் அப்படின்றாரு. அதே மாதிரி கருப்பு கொடியும் காட்டுறாங்க, பேரணியும் போகுது. கருப்பு கொடி காட்ட வந்த ஜனசங்கத்தை சேர்ந்தவர்கள் பெரியார் மீது ஒரு செருப்பை தூக்கி வீசுறாங்க. அந்த செருப்பு பெரியார் மீது விழாமல் பின்னாடி பேரணியில் வந்த பெரியார் தொண்டர்கள் மீது விழுது. அவர்கள் கையில் மூடநம்பிக்கை எதிர்ப்பு பதாகைகளை வைத்திருக்காங்க. அப்ப இந்த செருப்பை அவர்கள் எப்படி பயன்படுத்த முடியுமோ அதை மாதிரி அந்த செருப்பை பயன்படுத்துகிறார்கள். அந்த தேர்தலில் யார் தூக்கி வீசினது? ஜனசங்கம் தூக்கி வீசி அடித்த செருப்பு. ஆனால் அந்த தேர்தலில் அந்த செருப்பை எடுத்து ராமர் படத்தை அடித்து விட்டார்கள் அப்படின்னு அன்றைக்கு ராமசாமி மாதிரியான ஆட்கள் பெரிய ஒரு பிரச்சாரமாக முன்னெடுத்து திமுக அரசு பார்த்தீங்களா இந்துக்களின் விரோதி, இவர்கள் ராமர் படத்தை அவமதித்து விட்டார்கள், இவர்களுக்கு ஓட்டு போடாதீங்க, இவர்களை தோற்கடிக்கணும், இவர்கள் இனிமேல் ஆட்சியிலே இருக்கக்கூடாது, இந்த கட்சியே இருக்கக்கூடாது, ஒளியணும்னு மிகப்பெரிய பிரச்சாரம் செய்கிறார்கள். அவர்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்திருந்தா அன்னைக்கே அந்த பிரச்சாரத்தை செய்திருக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டில் ராமரை எங்கே பயன்படுத்தி என்ன பண்ண முடியும்? அதிகபட்சம் தமிழ்நாட்டில் ராமர் வேஷம் போட்டுட்டு போனால் ரோட்டில் பார்க்குறவன் பார்த்துட்டு 1 ரூபா 2 ரூபா பிச்சை போடுவான். இதை தவிர ராமருக்கு தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது மதிப்பு இருக்கா? ஆனால் அன்றைக்கு ராமரை வைத்துக்கொண்டு அந்த ஒரு அரசியலை முன்னெடுத்தார்கள். ஆனால் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு திமுக 184 இடங்களில் அந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதன் தொடர்ச்சியாக 2021 வேற ஒரு ஆயுதத்தை தூக்கிட்டு வந்தாங்க. 72 ராமரை தூக்கிட்டு வந்தது மாதிரி 2021 கந்த சஷ்டி கவசம் அப்படின்னு முருகனை தூக்கிட்டு வந்தாங்க. இதோ பாருங்க இந்துக்களே, கந்த சஷ்டி கவசத்தை முருகனின் பாடலை இழிவுபடுத்தி முருகலை தரக்குறைவாக பேசி
இவர்கள் இந்த பேசிவிட்டார்கள், இந்த பெரியாரிஸ்டுகள் இவர்கள் ஆதரிக்கிற இந்த திமுக கூட்டணிக்கு உங்கள் ஓட்டு, திமுகவை தோற்கடியுங்கள் அப்படின்னு சொல்லி வேல் யாத்திரையெல்லாம் புறப்பட்டாங்க. ஆனால் கடைசியாக முருகரும் அவர்களுக்கு கை கொடுக்கல. அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து இன்று 5 ஆண்டுகள் நிறைவடைய போகிறது. இந்த 5 ஆண்டுகள் நிறைவடைய போகிற இந்த தருவாயில் மீண்டும் முருகனை தூக்கிட்டு வராங்க. 2021 தேர்தலே முருகன் உங்களுக்கு செருப்படி கொடுத்து முருகன் உங்களை தோக்கடிச்சிட்டாரு, புத்தி வர வேண்டாமாண்டா. அதுவும் அன்றைக்கு அந்த கட்சியின் தலைவராக இருந்தவரும் முருகனுக்கு முருகனே செருப்படி கொடுத்து அந்த தேர்தலில் தோற்கடிக்க வைத்ததை மறந்துவிட்டு இப்போ திரும்பவும் முருகன் தூக்கிட்டு வராங்க. இல்லை அந்த முருகன் இல்லை, இப்போ நாங்கள் ஸ்பெஷல் அறுபடை வீடு முருகன், திருப்பரங்குன்ற முருகனை நாங்கள் தூக்கிட்டு வரோம், இந்த முறை முருகன் எங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு இவங்க நம்பிக்கையோட மோடியெல்லாம் கூட்டிட்டு போய் அந்த திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் சாஸ்திராங்கமாக படுக்க வச்சு முருகரை வழிபட வச்சு முருகர் இந்த முறை காப்பாற்றுவார், திமுக இத்தோடு ஒளிஞ்சிவிடும், இந்த தேர்தலில் திமுக வெல்லாது அப்படின்னு இப்பவும் மீண்டும் முருகரை ஒரு ஆயுதமாக கையில் எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்று புரியவே மாட்டேங்குது. அந்த சிக்கந்தர் தர்கா கட்டப்பட்ட ஆண்டு 1182, நினைவிடம் எழுப்பப்பட்ட ஆண்டு 1182. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அந்த திருப்பரங்குன்ற முருகன் கோயில், சுப்பிரமணியர் கோயில், இன்றைக்கு இருக்கிற இந்த கட்டுமானங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1378. கிட்டத்தட்ட ஒரு 200 வருடங்கள் பின்னாடி, சிக்கந்தர் தர்காவுக்கு 200 வருடங்கள் பின்னாடி தான் இன்றைக்கு இருக்கிற இந்த முருகன் கோயில் அமைப்பே கட்டப்பட்டது. ஆனால் 200 வருடங்கள் கழிச்சு கட்டப்பட்ட இந்த கோயிலின் தீபத்தூண் சிக்கந்தர் தர்கா வாசல்ல தான் இருக்குது. அதுதான் தீபத்தூண், அங்கே தான் தீபம் ஏற்றணும்னு சொல்லி இந்த சங் பரிவார் கும்பல்கள் தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரத்தை தூண்ட முயற்சிக்கிறார்கள். அதிலும் தமிழ்நாடு அரசு உறுதியோடு நின்று 150 வருஷமா அந்த கோயிலில் எங்கே விளக்கு ஏற்றிட்டு இருக்காங்களோ அதே உச்சி பிள்ளையார் கோவில் முறைப்படி விளக்கு ஏற்றப்படும் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். உச்சி பிள்ளையார் கோயிலில் தானே விளக்கு ஏற்றிருந்தாங்க, தீபத்தூணுக்கு ஏன் வரீங்க அப்படின்னு தடுத்து நிறுத்து, எந்த கோர்ட்டு தீர்ப்பு போடட்டும், யார் சொல்லட்டும், ஆனாலும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான வகுப்புவாத விசமைகளுக்கு இடம் தர மாட்டோம் என்று உறுதியோடு நின்று அந்த கோயிலின் வழக்கத்தையும் பாதுகாத்து தமிழ்நாட்டில் ஒரு மதக்கலவரம் ஏற்படாமல் தடுத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அதில் உறுதியாக நின்றிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒருவேளை இவர்களை அங்கே தீபம் ஏற்ற விட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அவன் திரும்ப சொல்றான், திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்றான். அயோத்தியில் இவன் என்ன பண்ணான்? அயோத்தியில் 30 வருடங்களுக்கு முன்பு பாபர் மசூதியை இடித்து, பாபர் மசூதி இருந்த இடத்தில்தான் ராமர் பிறந்தார் அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கட்டி இன்றைக்கு அந்த மசூதியை எடுத்துவிட்டு அந்த இடத்தில் அரசாங்கமே முன்வந்து, உத்தரப்பிரதேச அரசாங்கமே முன்வந்து இந்த இடத்துல அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ராமருக்கு கோயிலையே கட்டி முடிச்சிட்டான். அதை வைத்து அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரம், இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு வகுப்புவாத மனநிலையை கட்டமைத்து ஆட்சி அதிகாரத்திற்கும் அங்கே வந்து விட்டான். கோயில் கட்டினது மட்டும் இல்லை, அந்த வடமாநிலங்கள் முழுக்க ஒரு விசமத்தனமான மனநிலையை முஸ்லிம்களுக்கு எதிராக கட்டமைத்ததில் மிக முக்கிய பங்கு வகித்தது இந்த ராமர் கோயில். அப்படிப்பட்ட ஒரு விசமத்தனத்தை தமிழ்நாட்டிலும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திருப்பரங்குன்றத்தில் ஒரு மிகப்பெரிய சதிவலையை பின்னினார்கள். அந்த சதிவலையை தொடக்க நிலையே கிள்ளி எறிந்து தவிடி பொடியாக்கியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். ஒருவேளை விட்டால் இவர்கள் என்ன செய்வார்கள் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு ஒடிசா மாநிலம் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நமக்கு கண்முன்னே இருக்கிறது. ஏன்னு சொன்னால் 2024 தான் ஒடிசாவில் பாஜக அங்கே ஆட்சி அமைச்சது. கிட்டத்தட்ட 25 வருடம் அங்கே ஆட்சியில் இருந்த நவீன் பட்நாயக்கை, பிஜு ஜனதாதளம் கட்சியின் நவீன் பட்நாயக்கை வீழ்த்தி விட்டு அங்கே பாஜக ஆட்சி அமைக்க கையில் எடுத்த அவங்களுக்கு மிகப்பெரிய அஸ்திரம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற பூரி ஜெகநாதர் கோயில் சிலையை திருடி தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு பொய்யை சொல்லி ஒடிசா மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி தான் பாஜக அங்கே ஆட்சி அமைச்சது. அதன் பிறகு இந்த ஒடிசா மாநிலத்தில் இந்த 2 வருஷத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒடிசா மாநில முதலமைச்சர், அந்த மாநில முதலமைச்சர் பாஜக முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி சட்டமன்றத்திலேயே ஒரு தகவலை கொடுத்திருக்கிறாரு. ஒடிசாவில் கடந்த 2 ஆண்டுகளில் 2024 ஜூன்ல இருந்து இதுவரைக்கும் 54 வகுப்புவாத கலவரங்கள் நடந்திருக்கு. எல்லாமே முஸ்லிம்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக குறிவைத்து திட்டமிட்டு அந்த கலவரத்தை நடத்தியிருக்கிறாங்க. பாதிரியார் வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு இருந்த பாதிரியாரை பிடிச்சி அடிச்சு அவர் துணியை அவுத்து ரோட்டில் ஓட விட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. மாட்டுக்கறி கொண்டு போனாங்கன்னு சொல்லி முஸ்லிம்களை, சிறுபான்மையினரை அடிச்சிருக்காங்க ரோட்டில் ஓட விட்டு. போன வருஷம் துர்கா பூஜை சமயத்தில் இஸ்லாமியர் தெருவழியா ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தி வன்முறையை கட்டவிழ்த்து இஸ்லாமியர்கள் மேலே தாக்குதல் நடத்தி அந்த கட்டாக் நகரத்தில்
ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஒடிசாவில் ஒரு 2 வருஷத்துக்குள்ள 54 கலவரங்களை நடத்தியதுதான் ஒடிசா மாநிலத்தில் பாஜக செய்திருக்கிற மிகப்பெரிய சாதனைகள். இதை தாண்டி அந்த மாநிலத்திற்கு என்ன வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கார்கள் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. எந்த வளர்ச்சி திட்டமும் கிடையாது. கலவரங்களை மட்டும்தான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கலவரங்களை செய்வதற்காக தான் அந்த மாநிலத்தில் அவர்கள் ஆட்சிக்கே வந்திருக்கிறார்கள். இப்ப திருப்பரங்குன்றத்தில் இவர்களை விட்டால் திருப்பரங்குன்றத்திலும் நாளை இதைத்தான் செய்வார்கள் நிச்சயம். ஆனா திருப்பரங்குன்றத்தில் இவர்கள் நின்று போட்டியிட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னா உறுதியோடு நம்ம சவாலிடலாம். திருப்பரங்குன்றத்தில் அதிமுகவிடம் கேட்டு பெற்று திருப்பரங்குன்றம் தொகுதியில் பாஜகவை நிற்க சொல்லுங்க. அதிமுக கேட்டுலாம் வாங்க தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு அந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக இல்லை, என்டிஏ கூட்டணிக்கு தலைமை இன்றைக்கு பாஜக தான். அதனால் அதிமுக சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் தான் நிற்போம்னு சொல்லி தைரியம் இருந்தால் பாஜக நிற்கட்டும். பாஜகவின் சார்பாக இன்றைக்கு மருத்துவமனையில் இருக்கிறாரு ஹெச் ராஜா, அவர் பூர்ண குணமடைந்து மீண்டும் ஏன்னா அவரை மாதிரிலாம் திருப்பரங்குன்றம் வாசல் நின்று போலீஸார்கள் சாபமிட்டதெல்லாம் பார்த்தோம். நீங்கள் நாசமாக போயிருக்கோம், குடும்பமே நாசமாக போயிரும் அப்படின்னு தீபம் ஏத்தம் விடாமல் தடுத்த அந்த காவல்துறை அதிகாரிகளை அவ்வளவு சாபமிட்டவர் இன்றைக்கு மருத்துவமனையில் கிடைக்கிறார். அந்த போலீஸ்காரங்க இன்னும் வேலையில் நல்ல ஆரோக்கியமாக தான் தொடர்ந்து அவங்க வேலையை பார்த்துருக்காங்க. அவர்களுக்கு சாபமிட்ட ஹெச் ராஜா இன்றைக்கு உடல்நலம் முடியாமல் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார். அவர் அப்படியே இருந்துடணும், அவர் அதோட இவரோட முடிஞ்சிடணும் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. அவரை மாதிரி அவர் பூர்ண குணமிருந்து மீண்டு வரட்டும். அவர் உடல் ஆரோக்கியத்தோடு இந்த தேர்தலில் திருப்பரங்குன்றத்திலேயே துணிவிருந்தால் நிற்கட்டும், நின்று ஜெயித்து காட்டட்டும். ஜெயிக்க கூட வேணாம், டெபாசிட் வாங்கி காட்டட்டும். குறைந்தபட்சம் வாங்க முடியுமா உங்களால? திருப்பரங்குன்றம் தொகுதியில் நின்று உங்களால் இவ்வளவு பெரிய கல்வரத்தை திட்டமிட்டு அங்க நீங்க நடத்தி இருக்கீங்களே, கடத்தணும்னு நினைச்சு முயற்சி பண்ணீங்களே, உங்களால் அதே திருப்பரங்குன்றத்தில் நின்று ஹெச் ராஜாவை வேட்பாளராக நிறுத்தி உங்களால் டெபாசிட் வாங்க முடியுமா? முடிஞ்சா வாங்கி காட்டுங்க. சவால் விடுகிறோம் இந்த கூட்டத்தில். முடிஞ்சா ஹெச் ராஜா அங்க நின்று டெபாசிட் வாங்கி காட்டட்டும். ஒரு வேளை அப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் நடக்காது. மதுரை அப்படிப்பட்ட ஒரு மண் கிடையாது. ஏன்னா அடுத்த மாசம் தேர்தலோடு சேர்த்து அங்க மதுரையில் சித்திரை திருவிழாவும் வரப்போகுது. சித்திரை திருவிழாவில் தேர்தலுக்கு ஓட்டு போட்ட மக்கள் அப்படியே சித்திரை திருவிழாவுக்கு போய் லட்சக்கணக்கானோர் அந்த கண்ணழகர் ஆற்றில் இறங்குற நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவர்களுக்கு அங்க வழி நெடுக தண்ணீர் கொடுக்கறது, தர்பூசணி கொடுக்கறது, நீர்மோர் கொடுக்கறது, இன்னும் சில இடங்களில் ஜிகர்தண்டா கொடுக்கறது எல்லாமே இஸ்லாமிய சகோதரர்கள். அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அவர்களுக்கு எல்லாம் குறைத்து இந்து பக்தர்களை வரவழைத்து அவர்களுக்கு எல்லா உதவிகளும் செய்வது இஸ்லாமியர்கள். அப்படிப்பட்ட இணக்கமாக இருக்கிற இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரத்துவத்தோடு வாழ்கிற ஒரு பகுதியில் ஒரு மதக்கலவரத்தை திட்டமிட்டு முயற்சிக்க பாஜக முயல்கிறது. அதை உறுதியோடு தடுக்கிற ஒரு தடுப்பு அரணாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். இந்த 2 காரணங்களுக்காகவும் அவர்கள் கொண்டு வந்த திமுக அரசு இந்த 5 ஆண்டுகள் கொண்டு வந்த திட்டங்களுக்காக மட்டும் நாங்கள் சொல்லவில்லை. திட்டங்கள் ஒரு பக்கம், வளர்ச்சி இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலம் இல்லாத அளவுக்கு 11 விழுக்காட்டுக்கும் அதிகமான வளர்ச்சி இந்தியாவில் எந்த மாநிலம் இல்லை. இந்த ஒட்டுமொத்த இந்தியாவின் சராசரியே 7 விழுக்காடு 8 விழுக்காட்டில் தான் இருக்கு. ஆனால் தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி மட்டும் டபுள் டிஜிட்ல 11 விழுக்காட்டுக்கு மேலே இருக்கு. அப்படின்னா இந்த 5 ஆண்டுகள் கொண்டு வந்த முதலீடுகள், இந்த 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிற சூழல்கள், வேலைவாய்ப்பு உருவாக்கம் எல்லாம் சேர்ந்துதான் இந்த வளர்ச்சியை உருவாக்கி இருக்கு. இந்த வளர்ச்சிக்காகவோ இந்த திட்டங்களுக்காகவோ மட்டும் நாங்கள் கேட்கவில்லை. இதெல்லாம் ஒரு பக்கம். இதை எந்த ஒரு சராசரி ஆட்சியாளர்களாகவும் செய்ய முடியும். ஆனால் இதை தாண்டி தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி சூழலுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு ஆபத்தை தடுக்கிற ஒரு சக்தியாக, தடுக்கிற ஒரு அரணாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கிறார். தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி உரிமைகளை பாதுகாக்கிறார். புதிய புதிய உரிமைகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை படிக்க வைக்கிறார். இன்னொரு பக்கம் தமிழ்நாடு காத்து வந்திருக்கிற 1 நூற்றாண்டு காலமாக காத்து நிற்கிற மத நல்லிணக்க சூழலை தவிடுபடியாக்கி துடிக்கிற பாஜக சங் பரிவார் கூட்டங்களிடமிருந்து அவர்களை எல்முன அளவு கூட தமிழ்நாட்டில் நுழைய முடியாமல் தடுத்து நிற்கிற ஒரு மாபெரும் சக்தியாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். இந்த 2 காரணங்களுக்காகவும் மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி அமைய வேண்டும், அதை உறுதி செய்ய வேண்டும் என்பதை விளக்கி பேசுவதற்காகத்தான் உங்களிடத்திலே நாங்கள் ஒரு தேர்தல் அரசியல் போட்டியிடாத ஒரு பெரியாரிய இயக்கமாக இருந்தாலும் வந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் மத்தியில் கருத்துக்களை எடுத்துரைத்து திராவிட மாடல் அரசு தொடர வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் கடந்த அரை நூற்றாண்டுக்கு மேலாக தமிழ்நாட்டு அரசில் திமுக தொடங்கின காலத்திலிருந்தே தொடர்ந்து இவர்கள் செய்கிற வேலைகள் என்ன அப்படின்னா, ஒன்று நேரடியாக இந்த மாதிரி ஒரு பக்கம் மோதுவான், இன்னொரு பக்கம் யார் யாரையெல்லாம் இறக்கி விட்டு இந்த
திமுகவுக்கும் திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வைத்திருக்கிற கட்டமைப்புக்கும் சிதைவை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டே இருப்பான். திமுக தொடங்கின காலத்திலிருந்தே இந்த மாதிரி யாராவது ஒருத்தரை இறக்கிவிட்டு ஒரு தேர்தலுக்கும் திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மக்கள் மத்தியில் ஒரு விசமனத்தனத்தை பதிவைக்கிற வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படி இந்த தேர்தல் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சக்தியாகத்தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அவர்கள் அந்த அரசியல் கட்சி அவர்கள் நடத்தின மாநாடு கடூரில் 41 பேர் 50 பேர் ஆயிடுச்சு. இப்போ அந்த 50 பேர் செத்த விவகாரம் இதெல்லாம் கூட விட்டுருங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும். அவர் அந்த 50 பேர் போய் பார்க்கல. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள பணியூர் கூட்டிகிட்டு வந்து பார்த்தாரு. இங்கே சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்தது, அவங்கள போய் பார்க்கல. இங்கே வந்து அவங்கள பணியூருக்கு வர வச்சு பார்த்தாரு. இதெல்லாம் நான் பார்த்தோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தாண்டி இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு. யார் தலைமையில் நடந்திருக்குன்னு கேட்டால் அந்த கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடக்கலை. அதற்கு மாறா அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையில் ஒரு கூட்டத்தை மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் கூட்டணிக்கு போவது அப்படின்ற ஒரு முடிவை மாவட்ட செயலாளர்கள்லாம் சொன்னதா சொல்லியிருக்காங்க. யாரோடு இவர்கள் கூட்டணிக்கு போகிறார்கள் அப்படிங்கிறதான் அடிப்படையான கேள்வி. இவர்கள் யாரோட கூட்டணிக்கு போகிறார்கள்? ஒருவேளை இவர்கள் கூட்டணிக்கு போவது உறுதி என்றால் இவர்கள் யாரோட கூட்டணிக்கு போகிறார்கள் என்பதை இப்போதே நாம் சொல்லுகிறோம். அவர்கள் பாஜகவோடு தான் கூட்டணிக்கு போகிறார்கள். யோசிச்சு பாருங்க, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டு திமுகவை கடுமையாக தாக்கி பேசி கொண்டிருக்கிற விஜய் எங்காவது தன்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்ற பாஜகவை சீண்டி இருக்கிறாரா இது வரைக்கும் அப்படின்னு கேட்டா எங்கேயுமே இல்லை. ஏன் சீண்டலை அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட நாள் முதல் நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், அந்த கட்சியை இயக்குவது RSS. திமுகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு மாற்று சக்தியை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு RSS ஏவி விட்ட தமிழக வெற்றி கழகம் அதன் திசையில் சரியாக பயணித்து இன்றைக்கு அவர்கள் கரெக்டாக கூட்டணிக்கான இடத்திற்கு வந்து நிற்கிறார்கள். உறுதியோடு சொல்கிறோம், அவர்கள் கூட்டணி அமைப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் பாஜகவோடு தான் கூட்டணி அமைப்பார்கள். அப்படின்னா இன்னமும் தமிழக வெற்றி கழகம் பாஜகவோடு தான் கூட்டணி அமைக்க போகிறது அப்படின்னா அது ரொம்ப எளிமையான வேலையாக போயிடும். ஏன்னா தொடர்ந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதுதான், RSSோடு தான் RSS தான் அவர்களை இயக்குகிறது அப்படின்னு சொல்றதை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்ளலாம். ஒரு பக்கம் இது ஒன்று. இன்னொரு பக்கம் மகளிர் தின விழாவில் விஜய் சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. பெண்கள் பாதுகாப்பு, குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பல்வேறு திட்டங்களை அவர் வந்து சொல்லியிருக்காரு. பொது பேருந்து இது மாதிரி பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. ரேஷன் கடையில் கூட ஆண் இடையாளர் ஒருத்தர், பெண் இடையாளர் ஒருத்தர். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அபத்தமாக இருக்குது. ரேஷன் கடையில் பகல் நேரத்தில் காலையில் தொடங்கி ஈவினிங் மூட போகிறாங்க. பொதுமக்கள் போகிற நேரத்தில் மட்டும்தான் இயங்க போகுது. அங்கே பணியாளர்களுக்கு இதுவரை எந்த பாதிப்பும் இருக்கிறதா எங்கேயும் பதிவாகலை. ஒருவேளை அப்படியே எங்கேயோ ஒன்று இருந்தால் அது ஒரு போக்சோ கேஸு. அந்த கேஸை போட்டு காவல்துறை அதை பார்க்க போகுது. ஆனால் ஆண் இடையாளர் ஒருத்தர், பெண் இடையாளர்னு ஒருத்தனை போட்டு ஆண்களுக்கு ஆண் இடையாளர், பெண்களுக்கு பெண் இடையாளர்னு போட்டால் எங்கேயுமே ஆண்கள் ஒரு பக்கம் பஸ்ஸில், அப்போ ஒரு பக்கம் வந்து ஆண்கள் மட்டுமே போகிற பஸ்ஸுன்னு ஒன்று, பெண்கள் மட்டுமே போகிற பஸ்ஸுன்னு ஒன்று தடுக்க முடியுமா? பள்ளிக்கூடத்தில் ஏற்கனவே பெண்கள் கல்லூரி இருக்குது, பெண்கள் பள்ளிக்கூடம், பெண்கள் இது இருக்குது. இப்போ ஒன்றொன்னையும் தடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா சமூகத்தில் எங்கேயுமே ஆண்களும் பெண்களும் கலந்துக்காமல் ஒரு இடத்துல எங்கேயுமே கூடாமல் தடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு மோசமான சூழலை உருவாக்கும். ஆண்களை பற்றி பெண்களுக்கு என்ன புரிதல் இருக்கும், பெண்களை பற்றி ஆண்களுக்கு என்ன புரிதல் இருக்கும், அது எவ்வளவு மோசமான சூழலை உருவாக்கும். அதையெல்லாம் விடுங்க. இவ்வளவு தூரம் பெண்கள் பாதுகாப்பை பேசுகிற விஜய் அவருடைய வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு? அவருடைய வீட்டில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு இன்னைக்கு அவர்கள் மனைவி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வீட்டில் என்ன தங்க விடல, துன்புறுத்துறாங்க, அவர் வேற ஒரு பெண்ணோட நடிகையோட இருக்கிறாரு அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. தன் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பை கொடுக்க முடியாத ஒரு தலைவர் இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன பாதுகாப்பை கொடுத்து விட முடியும்? அடிப்படையான கேள்வி. அப்படி பாதுகாப்பை கொடுத்து விடக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு ஏதாவது ஆற்றல் இருக்கிறதா, அறிவு இருக்கிறதா, அரசியல் புரிதல் இருக்கிறதா? ஒன்றுமே கிடையாது. அவர்கள் அந்த கட்சியை சேர்ந்த பெண்கள்லாம் எப்படி பேசுகிறாங்கன்னு எங்கள் தோழர்கள் ஏற்கனவே சொல்லி காட்டினாங்க. அப்போ இந்த தேர்தலில் மிக எச்சரிக்கையாக நாம் கையாள வேண்டியது, பாஜகவை விட நாம் மிக எச்சரிக்கையாக கையாள வேண்டிய ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம். அந்த கட்சியை ஒரு இடத்தில் கூட குறைந்தபட்சம் 10,000 வாக்குகள் கூட வாங்காமல் தடுக்க வேண்டியது பொதுமக்களுடைய மிக முக்கிய கடமை. ஒருவேளை இவர்கள் ஒரு எங்கேயாவது ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு நான்சென்ஸாக இருக்கும் அப்படின்னா, தமிழ்நாடு
ஒரு நூற்றாண்டு காலமாக கட்டமைத்து வைத்திருக்கிற ஒரு சிவில் சமூக மனநிலையை சிதைச்சிரும். நிச்சயம் உறுதியாக சொல்ல முடியும். தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ்நாட்டு மக்கள் கல்வியில் முன்னேறி, வேலைவாய்ப்பில் முன்னேறி, பொருளாதாரத்தில் முன்னேறி இன்றைக்கு ஒரு 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 நல்ல வாழ்வாதார சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய சிவில் சமூக மனப்பான்மை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டு வருகிறது. தமிழ்நாடு மக்கள் ஒரு வளர்ந்த நாடுகளுக்கு நிகரான ஒரு சிவில் சமூக மனப்பான்மையை நோக்கி வளரும் போது தமிழக வெற்றிக் கழகம் கரண்ட் கம்பத்தில் ஏறுறது, இதில் குடிசையில் ஏறி தாவறது, மாநாட்டு பந்தலில் எங்கேயாவது டவர் வச்சாங்கன்னா டவர் மேலே ஏறி நிற்கிறது, இந்த மாதிரியான ஒரு தற்குறி கூட்டத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கு. அந்த தற்குறி கூட்டத்தினர் எப்படிலாம் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தாலே ரொம்ப ஆபத்தாக இருக்குது. இவர்கள்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஜோம்பிஸ் மாதிரியான ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படிலாம் இருந்திருக்காங்கன்றதே இன்றைக்கு விஜய் அரசியலுக்கு வந்த பிறகுதான் தெரிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நம் வீட்டிலும் உருவாக்கிவிடக்கூடாது. அது சமூகத்திற்கு மட்டும் நல்லது இல்லை, சமூகத்திற்கு மட்டும் கேடு இல்லை, நம்ம குடும்பத்திற்கும் கேடு. ஒருத்தர் விஜய் ரசிகராக இருந்தால் எப்படிப்பட்ட கோமாளிகளாக, எப்படிப்பட்ட தற்கொலைகளாக இருப்பார்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ளேயும் வெளியே வர விஜய் ரசிகர்கள் மெய்ப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு ஆபாசமாக பேசுகிறாங்க. எங்கள் அண்ணனுக்கு 1000 தங்கச்சி இருக்கும், 1000 அக்கா இருக்கும், அவருடைய மனைவி விவாகரத்து பண்ணிட்டு போனால் போகட்டும், தேவைப்பட்டால் நாங்களே பொண்டாட்டியே கூட இருப்போம் அப்படின்னு ஒரு ரசிகை சொல்லுறாங்க. அப்படின்னா எவ்வளவு அருவருப்பாக இருக்குது அதை கேட்கறதுக்கு. இப்படிப்பட்ட ஒரு ரசிகர் கூட்டத்தை விஜய் உருவாக்கியை தவிர வேற எதையும் செய்யலை அப்படிங்கிறது ஒரு அரசியல் வந்ததுக்கு பிறகுதான் தெரிந்திருக்குது. இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம் ஆகிருச்சு அதிமுக தேர்தலில் போட்டியிட ஆரம்பித்து. 1977 முதலாக போட்டியிட்டது அதிமுக. 72 தொடங்கி 77 போட்டியிட்டாங்க. இன்றைக்கு 2026 கிட்டத்தட்ட 49 வருடம். மூன்றாவது தலைவர் இன்றைக்கு அந்த கட்சிக்கு இருக்கார். எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதுக்கு பிறகு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இருந்தது போல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் குறைந்தபட்சம் என்ன செய்திருக்கார்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் திமுகவுக்கு போட்டியாக வளர்ந்தார்கள் அப்படிங்கிறது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் வேறொரு தேசிய கட்சி நுழைந்து விடாமல் அந்த இடத்தை, திமுகவுக்கு எதிரான இடத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டார்கள். அவர்கள் திமுகவின் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு திட்டங்களை செய்தார்கள். அது ஜெயலலிதா காலம் வரைக்கும் தொடர்ந்தது. உறுதியோடு ஜெயலலிதா ஜிஎஸ்டி எதிர்ப்பில் உறுதியோடு இருந்தார். புதிய கல்விக் கொள்கை இது மாதிரி இந்த திட்டங்களை எதிர்த்தார், உறுதியோடு இருந்தார். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் அவரை ஆதரித்தாங்க. இந்திய திணிக்க ஆதரிக்கல, இந்தி திணிப்புக்கு ஆதரவு கொடுக்கல, சமஸ்கிருத திணிப்புக்கு ஆதரவு கொடுக்கல, அந்த மாதிரியான விஷயங்கள் ஜெயலலிதா உயிரோடு இருந்தார். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அவருடைய கட்சியை கூட அவரால் தக்க வைக்க முடியவில்லை. ஒரு கூட்டணி, திமுக கூட்டணி இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸோட கூட்டணியை உறுதிப்படுத்தி விட்டார்கள், மதிமுகவோடு உறுதிப்படுத்திட்டாங்க, முஸ்லீம் கட்சிகளோடு உறுதிப்படுத்திருக்காங்க, இப்படி பல கட்சிகளோட கூட்டணி உறுதிப்படுத்திருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைகளாம் எங்க நடந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, திமுகவுடைய அலுவலகமான அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது. அறிவாலயத்தை கூப்பிட்டு கூட்டணி கட்சிகளை பேசுனாங்க. உங்களுக்கு எவ்வளோ கூட்டணி, எவ்வளோ இடம் வேணும், எவ்வளோ தர முடியும் அப்படின்னு ஒன்று பேசி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். ஆனால் அதிமுக கூட்டணி எப்படி அறிவிக்கப்பட்டது அப்படின்னா, கூட்டணி பேசுவதற்காக எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவின் அழைப்பின் பேரில் டெல்லிக்கு ஓடினார். அமித்ஷா இங்கே வந்து எடப்பாடி ஒரு ஓரமாக உட்கார வச்சுக்கிட்டு, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இடம்பெறுகிறது அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. எடப்பாடிக்கு குறைந்தபட்ச வெக்கமானம் சூடு சுரணை இருந்திருந்தால் இப்போவே உடனே எந்திரிச்சு கூட்டணியில் சேரணுமா வேண்டணுமாங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணணும், அமித்ஷா டெல்லியிலிருந்து நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி வாயை மூடி மௌனமாக இருந்தார். அமித்ஷா தான் அந்த கூட்டணியை அறிவித்தார். அதற்கு பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. எங்கே நடத்தி இருக்கணும் நியாயமா? ராயப்பேட்டையில் இருக்கிற அதிமுக அலுவலகம் ஒன்று இருக்கு, தலைமை அலுவலகம். அங்கே இல்லை கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். பாஜகவாகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், அங்கே இல்லை ஒரு கூட்டணி கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு திறமை, தகுதி அவருக்கு இருக்கு அப்படின்னா அங்கே இல்லை கூப்பிட்டு அவர்களை பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். ஆனால் எங்கேயோ ஒரு நட்சத்திர விடுதியில் அந்த பாஜகவுடைய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தையை நடத்துகிறாரு. எங்கேயோ ஒரு ஓரமாக அதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி உட்காந்துருக்காரு. ஜி.கே. வாசன்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஜி.கே. வாசன்லாம் அவங்க ஊரில் தவிர வெளியில் யாருக்குமே ஜி.கே. வாசன்னா யாருன்னு கூட தெரியாது. அவர் கட்சி பேர் என்னன்னு மக்களுக்கு தெரியாது, அவருடைய சின்னம் என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஜி.கே. வாசன் பியூஷ் கோயலுக்கு பக்கத்தில் இருக்கிறாரு. ஆனால் அந்த கூட்டணியிலேயே மிகப்பெரிய கட்சியான அதிமுகவின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த பக்கம் ஓரமாக உட்காந்துருக்கிறாரு. பியூஷ் கோயல் கேட்குறாரு, எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ இடம் வேணும், எவ்வளோ கொடுக்க முடியும்னு அவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ அதிமுக ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்பு தொடங்கப்பட்டது போல இன்றைக்கு இல்லை. 2016 ஜெயலலிதா இருந்த வரை இருந்த அதிமுக கூட இன்றைக்கு இல்லை. அது அழிந்து கொண்டிருக்கிறது.
அதிகபட்சம் இந்த தேர்தல் தான் அதிமுகவுக்கு கடைசி தேர்தலாக இருக்குமோ என்று கூட நாம் கருத வேண்டி இருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு திறமை இல்லை, கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கு திறமை இல்லை, எதுக்குமே திறமை இல்லை. பாஜக என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு சரிங்க சாமின்னு ஒரு பக்கம் அடங்கி ஒடுங்கி நிற்கிறாரு, இன்னொரு பக்கம் சுயமனதை இழந்து நிற்கிறாரு, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை வேக வேகமாக ஒதுக்கி அவர்களுக்குரிய பங்கீட்டை சரிசமமாக கொடுத்து தேர்தலுக்கு முழு வீரியத்தோடு தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் வேற போட்டியே இல்லை அப்படின்னாலும் கூட அரசியல் களத்தில் இன்றைக்கு இருக்கிற களச்சூழலில் திமுகவுக்கு போட்டியே இல்லை என்றாலும் கூட எதிர்க்கட்சிகள் எப்படி இருக்கிறது எப்படியும் நீங்கள் சிந்தித்து கொண்டு திமுக கூட்டணிக்கு யார் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என்பது இன்னும் உறுதியாகவில்லை. யார் நின்றாலும் சரி, திமுக கூட்டணியின் சார்பாக யார் நின்றாலும் சரி, அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்கள் கடமை. அது தமிழ்நாட்டின் பாதுகாப்புக்கு, தமிழ்நாடு கட்டி காத்து வருகிற மத நல்லிணக்க சூழலுக்கு, தமிழ்நாடு காத்து வருகிற உரிமைகளுக்கு அவசியமானது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த பிரச்சார கூட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி கட்சிகள் மேலேயும் சில விமர்சனங்களையும் தொடர்ந்து வைக்கிறாங்க. திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகள் தொடர்ந்து அந்த கட்சிகள் கூட்டணியிலே இருக்காங்களே, நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளை நோக்கி, இடதுசாரி கட்சிகளை நோக்கி, விசிகாவை நோக்கி இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அவர்களுக்கு இன்னைக்கு நடந்திருக்கிற ஒரு சம்பவத்தை மட்டும் உதாரணமாக சொல்லி நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். தூத்துக்குடியில் ஒரு இளம்பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சம்பவத்தில் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக நிற்பது ஆர்எஸ்எஸ்ஓ, பாஜகவோ அல்லது அதிமுகவோ அல்ல. களத்தில் அங்கே நிற்பது இடதுசாரி தோழர்கள் தான். அங்கே களத்தில் நின்று கொண்டு அந்த இளம்பெண்ணுக்காக உரிமை கேட்டு அந்த பெண்ணுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, ஸ்டெர்லைட் போராட்டத்தில் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடியவர்களை குருவி சுட்டுவது போல சுட்டுக் கொண்டது அன்றைய அதிமுக அரசு. எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் மைக்க நீட்டி கேட்குறாங்க, இப்படி ஒரு துப்பாக்கி சூட்டை நடத்தியிருக்கிறீங்களேன்னு கேட்டால், நான் எனக்கே அது தெரியாது, நானே டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு பதில் சொன்ன தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இன்றைக்கு தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக இப்படி ஒரு சிக்கல் நடந்திருக்கிறது. ஒரு இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த தொகுதியின் மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்களை அனுப்பி அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். தேர்தல் இருக்கட்டும், அங்கே நடந்திருக்கிற பிரச்சனை ஒரு சீரியஸான பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த களத்திற்கு ஆளுங்கட்சியின் சார்பாக ஒரு பிரதிநிதியை அனுப்பியிருக்கிறார். அங்கே போனால் அந்த மக்கள் கனிமொழி அவர்களிடம் எதிர்த்து பேசுவாங்க, அவர்கள் கூச்சலிடுவாங்க, அந்த மக்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவாங்க. எல்லாம் தெரியும், அது செய்தியாகும், ஊடகங்களில் வெளிவரும், எல்லாம் தெரியும். ஆனாலும் நீங்கள் போய் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க அப்படின்னா ஒரு ஆளுங்கட்சி பிரதிநிதியாக முதலமைச்சர் அவர்கள் அவருடைய சகோதரியை அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரையே அனுப்பி வைத்திருக்கிறார். களத்தில் நின்று அந்த பெண்ணுக்காக போராடி கொண்டிருப்பதும் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தான். அவர்கள் தான் இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறோம், குற்றவாளிகளை கைது செய்யுங்கன்னு சொல்றாங்க. கனிமொழி போய் நாங்கள் தனிப்படை அமைத்திருக்கிறோம், விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வோம்னு அந்த குடும்பத்திற்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அப்படி ஒரு நம்பிக்கையை கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி ஸ்டெர்லைட் விவகாரத்தில் கொடுத்தாரா, அல்லது பொள்ளாச்சியில் மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை, அது இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட பெண் சந்தித்த பாதிப்பல்ல, அதிமுகவை சேர்ந்த சில ஒரு வக்கிரமான நபர்களால் பல்வேறு மாணவிகள் பல்வேறு மாணவிகளை அழைச்சிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணி அதை வீடியோ எடுத்து அந்த பெண்களை மிரட்டி பணம் பறித்து எவ்வளவு அநாகரிகமான செயல்களில் ஈடுபட்டார்கள். அந்த இடத்திற்கு, அந்த பொள்ளாச்சி மண்ணுக்கு அதிமுகவின் சார்பில் யாராவது ஒரு பிரதிநிதியை அனுப்பி அந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணக்கூடிய தெம்பும் திராணியும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்ததா? இல்லை. அப்போ யாருகிட்ட ஒரு பிரச்சனை நடந்தால் கூட அதற்கு யாரிடம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னா திமுகவிடம் தான் தீர்வு கிடைக்கும். திமுகவிடம் தான் அது போராடி அதை கேட்டு அவர்களை பெற முடியும். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்தது, அந்த பிரச்சனையை அமைச்சரை நேரடியாக தலையிட்டு அந்த மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முன் வந்தாங்க. ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்தினாங்க, அவர்களிடம் காது கொடுத்து அந்த பிரச்சனையை கேட்டு அவர்களை அழைத்து அதை சரி செய்தார்கள். இப்படி ஒரு நபர்களிடமும் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடத்திற்காவது போராடியாவது தங்களுடைய பிரச்சனைகளை குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது என்று சொன்னால் அது திமுக இடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதிமுக அமைந்தாலோ அல்லது வேறு கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலோ அவர்களிடத்தில் என்ன போராடியும் எதை கேட்டும் எந்த பயனும் இருக்காது. நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கீற்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மகத்தான மனிதர், அந்த மனிதர் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் தொடரட்டும் என்று வாய்ப்பு கேட்டு, மீண்டும் தொடரட்டும், அந்த ஆட்சியை உறுதி செய்வோம் என்று
என்ற வேண்டுகோளோடு திராவிடர் விடுதலை கழகம் தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சார கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆதரவு தாருங்கள். இந்த தொகுதியில் திமுகவின் சார்பாகவோ திமுக கூட்டணி சார்பாகவோ யார் வேட்பாளராக நிறுத்தப்பட்டாலும் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி.